நம்ம எதுக்காக 4 மணிக்கு எழுந்திருக்கணும், எப்படி 4 மணிக்கு எழுந்துக்கிறது, அப்படி எழுந்துக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மனுஷங்களால நம்ம நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த இயற்கையோட எப்படி இணைஞ்சு வாழ்றது அப்படிங்கறத சுத்தமாவே மறந்து போயிட்டோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்திகள் கூட நம்மளோட உயிர் சக்தி இணைஞ்சு இருந்தாலே காலையில ஆட்டோமேட்டிக்கா 3ல இருந்து 4 மணிக்குள்ள நம்மளுக்கு முழிப்பு வந்துடும். இந்த குறிப்பிட்ட நேரத்துல அதிசயமான ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினமே ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம இயற்கையோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகி இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். சிகாரியாஸ் அப்படின்ற ஒரு அரிய வகை பூச்சி 17 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எழுந்திருக்கும். இந்த மாதிரி பூச்சிகளுக்கு அலாரம் எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமே இயற்கையோட ஒருங்கிணைஞ்சு தான் இருக்கு. அதனாலதான் 17 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டா தன்னாலே முழிப்பு வந்துருது. ஆனா மனுஷங்களான நம்ம இயற்கையோட இருக்க கனெக்ஷனை இழந்துட்டு அதுதான் நம்மளோட நேச்சர் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்ல இருந்தோம் அப்படின்னா காலையில 3ல இருந்து 4 மணிக்குள்ள எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். அதுவே நம்மள 4 மணிக்குள்ள எழுப்பி விட்டுரும். நைட்டு நம்ம சரியான டைமுக்கு தூங்க போனோம் அப்படின்னா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றது நம்ம உடலுக்கு தெரிய வந்துடும். அப்படி இருக்கும்போது யாரோட உதவியும் தேவைப்படாம நம்மளால கரெக்டான டைமுக்கு எழுந்துக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்மளோட பாட்டி தாத்தா கிட்ட நோட் பண்ணிருப்போம். காலையில 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருவாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவங்க நைட்டு சரியான டைமுக்கு தூங்க போறதுதான். நம்மள பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து எழுப்பி விடுறது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான். அது ஏன்னா இந்த டைம்ல தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மீதி எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும். அதனாலதான் நம்மளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா அதோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அடுத்ததா நம்ம அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல 3ல இருந்து 4 மணிக்குள்ள எழுந்திருக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்பர் 1, பிளான் ஃபார் a busy day. பொதுவா நம்மளுடைய உடல் காலையில எழுந்ததுல இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை இந்த 12 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுடைய உடல் எவ்வளவுதான் சுறுசுறுப்பா இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல அந்த சுறுசுறுப்பை மொத்தமா இழந்துடும். சோ நம்ம காலையில லேட்டா எழுந்திருக்கிறதுனால நம்ம உடல் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பகுதியை இழந்துடும். இந்த விஷயம் நாளடைவுல நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியும் ஆரோக்கியத்தையும் ரொம்பவே பாதிக்கும். சோ ரெகுலரா தினமும் காலையில 4 மணிக்குள்ள எழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்த 14 மணி நேரம் நம்மளால ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம நாள் பூரா ஆக்டிவா இருக்கிறதுனால நைட்டு 8ல இருந்து 9 மணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிடுவோம். அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல நம்மளுக்கு தூக்கமும் வந்துடும். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே உங்களுடைய உடலும் மனமும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நம்பர் 2, you get time to exercise. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நம்மள நிறைய பேர் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா 7:30 மணிக்கு தான் எழுந்திருச்சு அவசர அவசரமா கிளம்பி வேலைக்கு போயிடுவோம். இதனால அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், உடற்பயிற்சி செய்ய மாட்டோம், நம்மளுடைய உடல் ரொம்பவே வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் நம்ம அதிகமா வேலை செய்யறது கிடையாது, நம்ம சரியான நேரத்துக்கு எழுந்துக்காம இருக்கிறது தான். நம்ம தினமும் காலையில 4 மணிக்கு எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போறதுக்கோ இல்ல வீட்லயே உடற்பயிற்சி செய்யறதுக்கோ இல்ல தியானம் பண்றதுக்கோ நமக்கு போதுமான நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்மளுடைய உடல் மிகவும் கடினமான வேலைகளா இருந்தாலும் கூட அதை செய்யறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கும். சோ ஈவினிங் உடற்பயிற்சி செய்யறதை விட காலையில உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். அந்த டே ஃபுல்லாவே நம்மளால ரொம்பவும் ஆக்டிவா இருக்க முடியும். நம்பர் 3, பிளான் தி டே பெட்டர். ஒரு நாள்ல நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை ரொம்பவும் அவசர அவசரமா 1க்கு 2 செய்யறதை விட பாதி முடிச்சு பாதி முடிக்காம இருக்கிறத விட நம்ம காலையில நேரமா எழுந்துச்சோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை லிஸ்ட் அவுட் பண்ண நமக்கு போதுமான நேரம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான வேலைகளை காலையில 12 மணிக்குள்ள செஞ்சு முடிக்கிற மாதிரியும் மீதி வேலைகளை அதுக்கப்புறம் செய்யற மாதிரியும் பிளான் பண்ணணும். பிகாஸ் காலையில நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கும் போதே முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருப்போம். இதனால மத்த வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். நம்பர் 4, helps you sleep well. இப்பெல்லாம் 10ல 4 பேர் எனக்கு தூக்கமே வரல, நைட் எல்லாம் முழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், 3 மணிக்கு தான் தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரொட்டீனே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிப்பாங்க. இதனால இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா செய்யவே முடியாது. இவங்களால செய்யற வேலையில கூட ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த வேலையை முழுசா செஞ்சு முடிக்கவும் முடியாது. ஆனா நம்ம காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது நைட்டு நல்லா தூங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்மளுடைய டே ரொம்ப லாங்கா இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவா இருப்போம். இதனால நம்மளுடைய பாடி ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகி நம்ம படுத்த உடனே தூங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். நம்பர் 4, ஆஃபீஸ் டைம் ஃபார் செல்ஃப் அனலைசிஸ். நம்ம விடிய காலை நேரமா எழுந்துக்கிறதால நம்மளை பத்தி ஒரு சுய பரிசோதனை
வேலைகளை செய்யறதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல எந்த ஒரு டிராபிக் சத்தமும் இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கும். அந்த மாதிரியான நேரத்துல உங்களுடைய லேப்டாப், மொபைல் இப்படி எதையும் பார்க்காம அமைதியா உட்கார்ந்து நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போறோம், நம்மளுடைய கோல் என்ன, நம்ம அதை அடையறதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கோம், இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களை பத்தி நீங்களே யோசிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கிடைக்கும். நம்பர் 5, helps give important to breakfast. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நிறைய பேர் காலை உணவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. அவசர அவசரமா எழுந்து கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. இதனால அவங்க ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம காலையில நேரமா எழுந்திருக்கும் போது எல்லாத்துக்குமே நமக்கு போதுமான நேரம் இருக்கும். அதனாலதான் ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சத்தான பிரேக்ஃபாஸ்ட திருப்தியா நம்மளால சாப்பிட்டுட்டு நம்மளோட வேலைகளை செய்ய முடியும். அடுத்ததா நாம காலையில நேரமா சுறுசுறுப்பா எழுந்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாப்போம். நம்பர் 1, believe that you will wake up happy. பொதுவாவே நம்ம பர்த்டேக்கு முன்னாடினாலோ இல்ல ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடினாலோ ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்போம். இதனால நமக்கு நைட்டு தூக்கமே வராது. ஆனாலும் காலையில அலாரம் அடிச்சதும் இல்ல அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட எழுந்துடுவோம். அதுவே ஐயோ நாளைக்கு நான் எழுந்துக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பா உங்களால பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியாது. சோ நம்ம எப்பவுமே தூங்க போகும்போது அடுத்த நாள் நமக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தூங்க போகணும். பிகாஸ் நம்ம என்ன சிந்தனைகளோட தூங்க போறோமோ அதே மூட்ல தான் காலையில எழுந்திருப்போம். நம்பர் 2, மூவ் யுவர் அலார்ம் far away from bed. நம்ம பக்கத்துலயே அலாரம் வச்சுக்கிட்டு தூங்குறதுனால தான் அலாரம் அடிக்கும் போது அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறோம். அதுவே நம்ம கைக்கு எட்டாத தூரத்துல அலாரத்தை வச்சோம் அப்படின்னா அதை ஆஃப் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம எழுந்து போய் தான் ஆகணும். இதனால நம்ம சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கிட்டு ஸ்னூஸ் பண்ற பழக்கத்தையும் விட்டுற முடியும். நம்ம காலையில எழுந்த உடனே முதல் 20 நிமிஷத்துக்கு என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுடைய மொத்த நாளையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எப்பவுமே காலையில எழுந்ததும் பெரும்பாலும் அந்த நேரத்துல தியானம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த நேரத்தை அஃபர்மேஷன்ஸ் பண்றதுக்கோ இல்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிப்பாங்க. இரவு 10 மணிக்கும் 2 மணிக்கும் நடுவுல தான் நம்ம டீப் ஸ்லீப்ல இருப்போம். இந்த நேரம் தான் நம்ம நல்லா தூங்குறதுக்கு மிகவும் சிறந்த ஒரு நேரம். கண்டிப்பா 2 மணிக்கு மேல நம்ம தூக்கத்துடைய குவாலிட்டி அப்படின்றது குறைஞ்சிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. 11 மணிக்கு மேல நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அண்ட் 11 மணிக்கு மேல தூங்குறவங்க மேக்ஸிமம் காலையில ரொம்பவும் டயர்டா தான் எழுந்திருப்பாங்க. அதுவே நைட் 10 மணிக்குள்ள தூங்குறவங்க காலையில ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால அடுத்த நாளுக்கு தேவையான எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். காலையில நேரமா எழுந்திருக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நல்லா தூங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க நிறைய தடவை சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அது ஏன்னு தெரியுமா? நம்மளுடைய உடல் இந்த புவியீர்ப்பு சக்திக்கு ஏத்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஹார்ட் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா பிளட்ட பம்ப் பண்ணாது. அதனாலதான் நம்ம கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே பெருசாகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேல போக போக நம்ம தலையிலையும் கண்கள்லயும் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே ரொம்ப மெலியதாகவும் இருக்கு. நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த சின்ன நரம்புகள்ல எக்ஸ்ட்ரா ஒரு ரத்த நாளம் கூடினா கூட நம்ம மூளையில ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. மேக்ஸிமம் நம்ம தூங்கும் போது பூமியோட புவியீர்ப்பு சக்திக்கு ஏத்த மாதிரி தலை வச்சு தூங்கல அப்படின்னா தான் பெரும்பாலும் நமக்கு நிம்மதியான தூக்கம் வராது, கெட்ட கனவுகளும் வரும். அதோட முதியவர்கள் இந்த மாதிரி தூங்கும் போது அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க. அதுக்காக ஒரே ஒரு நாள் அப்படி தூங்கினா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம இதே பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மூளையில வழக்கத்துக்கு அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். கிழக்கு திசை தான் நம்ம தலையை வச்சு படுக்கிறதுக்கான ஒரு சிறந்த திசை. வடகிழக்கு திசையில கூட தலையை வச்சு படுக்கலாம். ஆனா வடக்கு திசையில மட்டும் கண்டிப்பா தலையை வச்சு படுத்துறவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு கரெக்டான பொசிஷன்ல உட்கார்ந்தாலே நம்மளோட டயர்ட்னஸ் பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். அட் சேம் டைம் நமக்கு ரொம்ப நேரம் தூக்கமும் தேவைப்படாது. கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கினாதான் என்னால எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்றது எல்லாமே போய் தான். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு வெறும் 4 மணி நேரம் தூக்கமே போதுமானதா இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஸ்லீப்பிங் டைம் வெறும் 4 மணி நேரம் தான். அப்படி இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே சுறுசுறுப்பா தான் இருக்காங்க. சோ நீங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல வாழ்ந்தீங்க அப்படின்னா தினமும் நீங்க தூங்க போற டைமை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க உடம்புக்கு தேவையான தூக்கம் கிடைச்ச உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதிச்சிருவீங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே அதோட வாழ்க்கையை ரொம்பவே பெஸ்டா வாழணும் அப்படிதான் முயற்சி பண்ணுது. ஆடா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் அதோட வாழ்க்கையை முழுசா வாழணும் தான் நினைக்கும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையை முழுசா வாழணும் தான் நினைப்பான். ஆனா அந்த வாழ்க்கையை முழுசா வாழ்றதுக்கு நம்ம ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்கணும். சோ ஹெல்தி ஃபுட்ஸை லைஃப் ஸ்டைலா பார்க்காம ஒரு சாய்ஸா நினைக்காம அதை கட்டாயமா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.